Hi everyone, welcome to Madras Boys. Retro, a Karthik Subbaraj படம். சூர்யா, பூஜா ஹெகடே, நாசர், பிரகாஷ் ராஜ், ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ், சிங்கம்புலி, கருணாகரன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ நாசரோட பையனா விது அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் வந்து அந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. ஹி டன் அ வெரி குட் ஜாப். த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், அந்த ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில் ப்ளே பண்ணிருக்காரு. த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், த வே தி மெயின்டெனன்ஸ் ஃபிசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படம் ரிவால்வ்ஸ் பிட்வீன் 4 people. சூர்யா, பூஜா ஹெகடே, ஜோஜோ ஜார்ஜ், அதுக்கப்புறம் இந்த விது அப்படின்னு சொன்ன இந்த 4 பேருக்கு இடையில தான் இந்த படம் வந்து டோட்டலாகவே ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் அ ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஃபைட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படத்தில். சூர்யாவோட சின்ன வயசு கேரக்டர் வந்துட்டு ஹரிஷ் அப்படின்னு ஒரு பையன் பண்ணியிருக்காரு. ரியலி குட், ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே அந்த கொரியோகிராஃப் நடந்திருக்கு. சேம் வே சூர்யா சார் ஃபைட்டும் ரொம்ப சூப்பராக, அந்த ஹோல் மூவி இஸ் அ ஃபுல்லி ஆக்ஷன் பேக் மூவி வச்சுங்களேன். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி படத்தோட பிஜிஎம், ஸோ சந்தோஷ் நாராயணன் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஆஸ் யூஷுவல். ஸோ பிஜிஎம் எல்லாம் படத்தில் கிளாசிக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி படத்தில் சொன்னது ஃபர்ஸ்ட் சீன். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் இல்லை, ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் சீன். அது வந்து ஒரு சிங்கிள் டேக் ஷாட். அதில் வந்து சாங் வரும், அதுக்கப்புறம் ஃபைட்டு, அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாமே ஒரே சிங்கிள் டேக்கில். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட ரொம்ப ஃபுல் ஷாட் எடுக்கணும். இட்ஸ் அ வெரி லெங்தி சிங்கிள் டேக் ஷாட். அது வந்து ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக அந்த படத்தில் வந்து அது ஜெல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கார்த்திக் சுப்ராஜ் சார் படம் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு சப்பஸான பீப்புளோட, ஒதுக்கப்பட்ட பீப்புளோட அந்த ஒரு சவுண்ட், அவங்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு ஹீரோ அப்படிங்கிறது ஜென்ரலாக அவர் படங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியல் டேஸில் அவர் எடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குது, காட்சி பிழை அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாகவே ஒரு 4-5 டேக் தான் இருக்கும், 4-5 ஷார்ட்ஸ் தான் ஆக்சுவலாக அந்த படத்தில் இருக்கும் பேசிக்கலி. பட் ஒரு ஆழமான ஒரு பெயினை வந்து நம்மள்ட்ட எடுத்து வந்திருப்பார். சேம் வே இறைவி ஆகட்டும், அப்படின்னா ஜிகர்தண்டா 2 ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு பெயின், அந்த ஒரு வலியை வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணிருப்பார். பட் இந்த படத்தில் எனக்கு என்னமோ அந்த இடத்துல லைட்டாக அது ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் ஃபீல் ஆச்சு. மற்ற படங்கள் அளவுக்கு இந்த படத்தில் அந்த சீன் பெருசாக ப்ரொஜெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி இது ரொம்ப கமர்ஷியலைஸ்டாக, ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருந்தனால இது வந்து ரொம்ப ஒரு ஹையர் லெவலாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பேஸ் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கதையோட களம் அப்படிங்கிறது வந்து மகாபாரத கிருஷ்ணனோட ஸ்டோரி அப்படி எடுத்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணன் ஒரு இடத்துல பிறக்கிறாரு, இன்னொரு இடத்துல வளருவார், அதுக்கப்புறம் கம்சவதம். ஸோ கொஞ்சம் இதுக்கப்புறம் நான் சொல்கிற 10-15-20 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி அ ஸ்பாய்லர்ஸ். ஸோ படம் பார்த்தவங்க கண்டினியூஸ் அண்ட் ஷேர் யுவர் வியூஸ். உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு நான் முன்வைக்க போகிற இந்த சீன்ஸை வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வி கேன் டிஸ்கஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் டேக் ஷாட்லேயே வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு டிஸ்கனெக்ட் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் சூர்யா வந்து ஜெயிலுக்கு போவார். ஹீரோயின் வந்து ஊரை விட்டே இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஹீரோயினை தேடுறதுக்கு சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு படைபலமெல்லாம் கிடையாது, ஒரு 2 பேர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஹீரோயினை தேடி போவாங்க. ஒரு 5 years டைம் எடுத்துப்பாங்க ஹீரோயினை கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த 5 years அப்படிங்கிறது ஹி வில் பி ஸ்பெண்டிங் இன் த ஜெயில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட நம்ம ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஆப்போசிட்டில் அவள் அப்பாவான ஜோஜோ ஜார்ஜ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரவுடி, அவருக்கு அவ்வளோ பெரிய டான் மாதிரி அவருக்கு மிகப்பெரிய ஒரு படைப்பட்டாளமே இருக்குது, அதுக்கப்புறம் அரசாங்க சப்போர்ட் இருக்குது. அவரால் ஒருத்தவங்களை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற 5 வருஷம் எடுத்தாங்க கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக ஏற்றுக்க முடிகிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா லைக் இவங்க வந்து தலைமறைவாலாம் போகல, அவங்க ஷீஸ் அ டாக்டர். அங்கே போயிட்டு அவங்க 5 வருஷம் தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கள்ளத்தோணியெல்லாம் பிடிச்சி போயிருக்க மாட்டாங்க. ஷி கோ நார்மல் ரூட்டு தான். ஸோ இந்தளவுக்கு டைம் எடுத்தும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத எனக்கு அந்தளவுக்கு எனக்கு சிங்க் ஆகலை. அதுக்கு ஒரு என்ன சீன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த வில்லனோட ஒரு கேங்கில் இருக்கிறத வந்துட்டு ஹீரோயின்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ஆஸ்திரேலியா இருக்காங்க அப்படின்னு தப்பான செய்தி சொல்கிறதும், ஜோஜோ அவர் அடிக்கிற மாதிரியான சீன் தான் ஒரு இன்டர் பிளாக்காக போகும். அந்த டைமில் காலில் இருந்த இன்னொரு வில்லன் கேரக்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் நீங்கள் இந்தியா பூரா தேடினீங்க ஆனால் இந்தியாவுக்கு வெளில இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்மளுக்கு ஒரு ஆன்சராக சொன்ன மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை.
அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் அந்த 5 வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது சூர்யா வந்து அந்த ஹோல் ஜெயிலே அவர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. போலீஸ்காரங்கள்லாம் அவர் உயிரோட வேணும் அப்படிங்கிறத ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க சூர்யா திடீர்னு ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு போலீஸ் உதவி கேட்டு அங்கேருந்து வெளில போய் அங்கே 4-5 பேர் அடித்து போட்டு அப்புறம் அங்கேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது தலையை சுற்றி முக தொடுற மாதிரி இருந்துச்சு. டேரெக்டாகவே அவருக்கு ஜெயிலேருந்து தப்பிக்கலாம். பட் அதுக்கு இன்னொரு பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ போலீஸ் போனாங்கன்னா அது பதிலாக இன்னொரு ப்ராக்ஸி வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க அப்பாவுக்கு இருக்கிற பணபலத்துக்கும் ஆள் பலத்துக்கும் இந்த ப்ராக்ஸியை மாதிரி கூட திரும்ப அந்த விஷயத்த ஒரு கேஸாக ரைஸ் பண்ணி சூர்யா பிடிக்க போலீஸ் அனுப்பலாம். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு பெருசாக எனக்கு வந்து சிங்க் ஆன மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃபைட் வேணும் அப்படிங்கிறது எதுக்குன்னா டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுக்கு இவங்க லிங்க் இருக்குது அப்படின்னு ரிவீல் பண்ணுறதுக்காக அந்த சீன் வந்து அங்கே ப்ளக்இன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்டருக்கு அப்புறம் ஒரு சீனில் வந்து சூர்யா யார் அப்படிங்கிற ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதில் அந்த ஹோல் அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தோன்னா அது வந்து ஒரு பாகுபலியை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் அந்த நிற்கிற அந்த போஸ்டர், அப்புறம் கையில் வந்து நங்கூர் வச்சு நிற்கிற அந்த போஸ்டர் ஆகட்டும், சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படியே முட்டி போட்டு ஃப்ரெண்டில் உட்காது எல்லாமே அந்த ஒரு பாகுபலி ஃபீல் வந்து கொடுத்துச்சு. சார் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, வந்து இந்த கிளாடியேட்டர் மாதிரி 2 பேரை சண்டை போட விட்டு அவரை பார்த்து ரசிக்கிற ஒரு க்ரூவல் சேடிஸ்டாக தான் அந்த ராஜா வந்து அதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் இந்த பிளாக் சட்டை போட்டிருக்கிறவங்களாம் அடிமை மாதிரியும், இந்த ரெட் ட்ரெஸ் போட்டவங்களே இவங்க ஆளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவு இருக்குது. ஸோ ஜென்ரலாக பிளாக் ட்ரெஸ்ஸாக அந்த சண்டையில் தோக்குறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுல வீக்கான ஒருத்தனை கொலை பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் டே வந்து கட்டி தொங்க விட்டு முதலைக்கு வந்து இறையா போடுறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாகவே நடக்கிற ஒரு விஷயம். பட் ஒவ்வொரு வாட்டியும் தோக்குற அந்த பிளாக் ட்ரெஸ் சூர்யா மேலே மட்டும் ஏன் கோவப்படுறாங்க, சூர்யா போய் ஏன் தாக்குறாங்க? ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பயந்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சூர்யாவை உண்மையாக அவங்க தாக்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த மிட்டாவராசரோ கோது தான் அவங்க ஆளாவாங்க, இன்னும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்லை ஜென்ரலாக ஜெயிப்பாங்க, சூர்யானால் மட்டும் அவங்க தோத்தாங்க அப்படின்னா கூட சூர்யா மேலே கோவப்படுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. எதுவுமே இல்லாமல் சூர்யா மட்டும் அவங்க அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் சீனில் சூர்யா யார் அப்படின்னு ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு சீனோட ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி எனக்கு அது தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் எனக்கு இருக்கிற கேள்விங்க. உங்களுக்கு இதே கேள்வி இருக்குது அப்படி இல்லை இந்த கேள்விக்கு இதுதான் ரீசன், இதுதான் இதோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குல்ல ஒரு மூவி பார்க்கும்போதும், அப்படி உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டுவர்ட்ஸ் எண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு அப்படிங்கிற அந்த ஸ்மைல் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சீன் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. எனக்கு அதில் என்ன டேக்அவே அப்படின்னா அந்த ஸ்மைல் அப்படிங்கிற வந்து ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இவ்வளோ நாள் வந்துட்டு சிரிக்காமல் பயந்து வாழ்ந்த ஒருத்தவங்க வந்து எங்கள் கைகள் ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிரிப்பை அவங்க காட்டுற அப்படிங்கிறது எதிர்ப்பை காட்டுற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா லைக் இவ்வளோ நாள் என்னோட கட்டத்தில் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க கட்டத்தை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதை எனக்கு பேச ஏற்றுக்க முடியல. பட் ஸ்டில் அவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அது. ஸோ உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவை பார்த்து தோணுச்சு? ஏன்னா இந்த சிரிப்பு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மீனிங் இல்லைனா பேக்ரவுண்ட் இல்லைனா அதில் ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த சிரிப்பில் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மெட்ராஸ் பாய்ஸ் ஃபார் மோர் ரிவ்யூஸ். குட் பை.